Praise God. லாஸ்ட் வீடியோவில் யாக்கோபு தன் 12 குமாரர்களை தன் கிரியைகளுக்கேற்ப ஆசீர்வதித்து தான் அமர்ந்திருந்த கட்டிலின் மேல் மரித்தார் என்று பார்த்தோம். யோசேப்பு தன் தகப்பன் மேல் விழுந்து அவரை முத்தம் செய்து மிகவும் துக்கத்தோடு அழுதார். யோசேப்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படிக்கு தன் ஊழியக்காரரான வைத்தியருக்கு கட்டளையிட்டார். வைத்தியர் யோசேப்பு சொன்னபடியே யாக்கோபுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். எகிப்தியர் அவருக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். அன்றைய காலத்தில் குடும்பத்தில் யாராவது மரணம் அடைந்து துக்கத்தில் இருக்கிறவர்கள் அரசர்களை பார்க்கக்கூடாது என்பதால் யோசேப்பு பார்வோனுடைய குடும்பத்தை பார்த்து, என் தகப்பனார் என்னிடம் சொன்னதாவது, நான் மரணமடையும் போது கானான் தேசத்தில் என் பிதாக்களோடு சேரும்படிக்கு நான் வெட்டி வைத்த கல்லறையில்தான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று என்னிடம் ஆணையிட்டு கொண்டார். எனவே நான் போய் என் தகப்பனின் விருப்பத்தின்படியே அவரை கானான் தேசத்தில் அடக்கம் பண்ணும்படி உத்தரவு கொடுக்கும்படி சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். பின் பார்வோன், உன் தகப்பனிடம் ஆணையிட்டபடியே நீ போய் அடக்கம் பண்ணி வா என்று சொன்னார். மேலும் தங்கள் குழந்தைகளையும் ஆடு மாடுகளையும் மாத்திரம் கோசேன் நாட்டில் வைத்து யோசேப்போடு கூட அதிக பரிவார கூட்டம் கானானுக்கு போனார்கள். யாக்கோபின் மன விருப்பத்தின்படியே அவரை அங்கு அடக்கம் பண்ணினார்கள். பின்பு எல்லோரும் எகிப்திற்கு திரும்பினார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பிடம் ஆள் அனுப்பி, உன் தகப்பன் மரணமடையும் முன் உன் சகோதரர்களை தயவு செய்து அவர்களின் பொல்லாங்கை மன்னிக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆனபடியால் நீர் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல் என்று யோசேப்பின் சகோதரர்கள் சொல்லி அனுப்பினார்கள். யோசேப்பிடம் அவர்கள் வந்து சொல்லும்போது யோசேப்பு அழுது, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்தாலும் தேவன் நன்மையாக முடிய பண்ணினார். ஆனபடியினால் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொன்னார். யோசேப்பின் சகோதரர்கள் அவருக்கு முன் தாழ விழுந்து யோசேப்பை பணிந்து கொண்டார்கள். யோசேப்பின் குடும்பமும் அவர் சகோதரர்களின் குடும்பங்களும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு மொத்தம் 110 வருஷங்கள் உயிரோடு இருந்தார். தான் குமாரர்களான எப்ராஹிமின் 3 தலைமுறைகளையும் மனாசேயின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர் கண்டார். யோசேப்பு மரணமடையும் போது தன் சகோதரர்களை பார்த்து, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் நம் பிதாக்களோடு வாக்கு பண்ணினபடி நீங்கள் இந்த எகிப்தை விட்டு கானானுக்கு போவீர்கள். எனவே போகும் வரைக்கும் என் உடலை ஒரு பெட்டியில் வையுங்கள். தேவன் உங்களை கானானுக்கு போக பண்ணும்பொழுது என் எலும்புகளை கானானுக்கு கொண்டு போங்கள் என்று ஆணையிடுவித்து கொண்டார். அப்படியே தன் சகோதரர்கள் யோசேப்பின் மரணத்திற்கு பின் யோசேப்பிற்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்தில் ஒரு பெட்டியில் வைத்தார்கள். பழைய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகமான ஆதியாகமத்தில் ஆதாம் முதல் யோசேப்பு வரை எல்லா நிகழ்வுகளையும் விடாமல் பார்த்தோம். தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. God bless you.